பரலோக ராஜாவே, இந்த வான பூமி உள்ள யாவு உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வான பூமி உள்ள யாவு உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது பூமி உந்தன் பாதபடி, நாங்கள் உந்தன் தேவ ஆலய நீ தங்கும் தோய ஸ்தல. வானம் உமது சிங்காசன பூமி உந்தன் பாதபடி, நாங்கள் உந்தன் தேவ ஆலய நீ தங்கும் தோய ஸ்தல. சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. நீ எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பரிசுத்த எங்கள் பரலோக ராஜாவே, நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வான பூமி உள்ள யாவு உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை எல்லா விசுவாசத்தோடு யாருண்டு தேவனே, உலகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே, உலகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தேர்ந்தெடுத்தே. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தேர்ந்தெடுத்தே. பூமி உள்ள யாவு உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு. மூணு வாசிங்க. அப்போஸ்தலர் 16:1-3. அப்படியே அப்போஸ்தலர் 16:1-3 வாசிங்க வாசிங்க. அதற்கு பின்பு அவன் தெர்பைக்கும் ஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீசன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடத்திலிருக்கும் யூதர்கள் எல்லாருக்கும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்தச்சேதனம் பண்ணினான். இந்த 3 வசனங்களிலே ஒரு வாலிபனை குறித்து, அந்த வாலிபனுடைய குடும்பம், அவனுடைய பின்னணி, அவனுடைய ஆரம்பம் எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது.
எங்க வரு இப்பயே போறீங்களா? குடும்பத்தின் பின்னணி, அவனுடைய முடிவு, அவனுடைய ஆரம்பம் எல்லாம் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. மறுபடியும் அந்த வசனத்தை 3வது வசனம் 1வது வசனத்தை வாசிங்க. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீசன் இருந்தான். பேர் என்ன பேரு? இந்த வாலிபன் பேரு தீமோத்தேயு. அவன் தாய் போதும் தாய் வாசிங்க. விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. அவருடைய தாய் யாருன்னு கேட்டீங்கன்னா யூத ஸ்திரீ. நான் சுருக்கமாக இந்த ஸ்டோரியை நான் சொல்லிட்டு செய்திக்குள்ள போறேன். தீமோத்தேயுடைய அம்மா பேர் வந்து அனிக்கையாள். அனிக்கையாளுடைய அம்மா பேர் வந்து லோவிசாள். எல்லாரும் என்ன பாருங்க, வசனத்தை கேளுங்க. தீமோத்தேயுடைய அம்மா பேர் என்ன சொன்னேன்? அனிக்கையாள். அனிக்கையாளுடைய அம்மா பேரு லோவிசாள். நான் இப்படி சொல்லலாம், தீமோத்தேயுடைய பாட்டி பேர் லோவிசாள். அந்த லோவிசால் தான் நம்ம இப்போ பிரசங்கத்தை தொடங்கணும். லோவிசாளுடைய மகள் அனிக்கையாள். அனிக்கையாளுடைய மக யாரு? தீமோத்தேயு. இப்போ இந்த இதை வந்து நான் ஆரம்பிப்பேன். இப்போ லோவிசால இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு பெண், யாருன்னா லோவிசால தான் ஆரம்பிக்கிறோம். லோவிசால் ஒரு பெண், கணவர் கிடையாது. அந்த பெண்ணுக்கு வாலிப பெண் பிள்ளை, வயசுக்கு வந்து ஒரு பிள்ளை இருந்துச்சு. யூத பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டவர்கள், யூத பாரம்பரியத்தில் அவர்கள் இருந்தவர்கள், யூத முறைமையிலே கட்டுப்பாடான பக்திக்குள்ள ஒரு குடும்பமாக இருந்தார்கள். அந்த பாரம்பரியத்தில், யூத பாரம்பரியத்தில் இருந்தவர்கள் தினமும் வேதத்தை வாசிப்பது, ஜெபம் பண்ணுவது, இதெல்லாம் நாளுக்கு நாள் கட்டுப்பாடாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு இன்னைக்கு யூதர்களில் உலகத்திலே தலை சிறந்தவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன நாடு யூதர்கள் தான். ஏன் கேட்டிங்கன்னா அவங்க யெகோவா தேவனுக்கு அந்த மரியாதை இன்னைக்கும் கொடுக்குறாங்க. தேசத்தை கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த யூத மார்க்கத்தில் வளர்ந்தவ தான் அந்த லோவிசாள். அவருடைய மகள் தான் அனிக்கையாள், வாலிப பிள்ளையாக இருக்கிறா. இவங்க நல்ல பக்தியில் வளராங்க. தினமும் வீட்டில் வேதம் வாசிக்கிறதுனா புதிய ஏற்பாடை வாசிக்க மாட்டாங்க, பழைய ஏற்பாடை மட்டும்தான் வாசிப்பாங்க. ஏன் புதிய ஏற்பாடை அவங்க தள்ளிடுவாங்கன்னா, இயேசுவை இன்ன வரைக்கும் யூதர்கள் இஸ்ரவேலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு ஒரு தெய்வம், அவர் ஒரு மனுஷன், அப்படி தான் பார்க்குறாங்க. அவங்களுடைய கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா யெகோவா தேவன். அல்லேலூயா. அவங்களுக்கு கர்த்தர் யாருன்னா யெகோவா தேவன். யெகோவானா என்ன? இறைவன் மிகப்பெரியவன். அதுதான் நம்ம பார்க்குற இஸ்லாமியர் என்ன சொல்கிறாங்க, அல்லானா என்னது? இறைவன் மிகப்பெரியவன். எல்லாமே ஒரே கோட்டில் தான். யூதர்கள், இந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒரே கோட்டில் தான் வருவாங்க. அப்போ அவங்க புதிய ஏற்பாடை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பழைய ஏற்பாட்டில் முறையில் தான் வாழுவாங்க. அதை தான் தேராகுன்னு சொல்லுவாங்க. நம்ம பழைய ஏற்பாடுன்னு சொல்கிறோம், அவங்க தேராகுன்னு சொல்லுவாங்க யூதர்கள். அந்த பழைய ஏற்பாட்டு முறைமைகள், அந்த நியாயப்பிரமாண கட்டளைகள், இதை எல்லாம் ஒவ்வொரு யூதனும் கை கொள்ளுவார்கள். இன்னைக்கு அங்கே மட்டும் இல்லை, இன்னைக்கு அதே இது உலகம் எங்கும் இன்னைக்கும் யூதர்கள் இல்லாதவர் சிலவர்கள் அதையும் கடைபிடிக்கிறாங்க. இன்னைக்கு சபைகளில் சில ஸ்தாபனங்கள் இன்னைக்கு அந்த யூதர்கள் மாதிரியே சில பேர் கடைபிடிக்கிறாங்க. அது யார் குரூப்புன்னு கேட்டிங்கன்னா யெகோவா குரூப்பு. அந்த குரூப்பு யூதர்கள் என்னெல்லாம் கடைபிடிக்கிறாங்க அதை தான் அவங்களும் அந்த குரூப்பு கடைபிடிக்கும். அவங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால தான் சொல்லுவேன், யெகோவா குரூப்பை வந்து நீங்கள் பார்த்து எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்கக்கிட்ட நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட விடக்கூட்டா கூட யோவானில் சொல்கிறாரு, அவனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தா கூட உங்களுக்கு என்ன வருமா? எப்படி போட்டிருக்கோம்? அவனுக்கு வாழ்த்துல சொன்னால் கூட உங்களுக்கு சாபமாக மாறும். அவன் ரொம்ப டேஞ்சரானவங்க யெகோவா குரூப்பு. அவன் மோசமான அந்த குரூப்பு. இயேசு கிறிஸ்து எங்கே வருங்க, இயேசு இல்லாமல் நம்மளுக்கு என்ன கிடையாது? ரட்சிப்பே கிடையாது. நானே வழியும் சத்தியமும் என்ன இல்லாமல் அவர் தான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி. ஆனால் அவரை தள்ளிட்டு இவங்க யெகோவா தேவன். நான் சொல்கிறேன், யெகோவா தேவன் தான் யாருங்க? இயேசு கிறிஸ்து மனுஷ. ஆனால் அவங்களுக்கு தெரியாது யெகோவா தேவன் தான் ஒரு குரூப். ரெண்டாவது ஒரு குரூப் இருக்கு, 7th டே, ஓய்வு நாளை ஆசரிக்கிறவர்கள். அவங்க எப்ப ஆராதனை வைப்பாங்கன்னா சனிக்கிழமை தான் வைப்பாங்க. ஏன் சனிக்கிழமை வைக்கிறீங்க கேட்டா, நீங்க செய்யறது தப்பு, நீங்க வந்து பைபிள் முறைப்படி செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் 6 நாள் உலகத்தை உண்டாக்கி 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தா, அப்போ ஓய்வு நாள் எது? சண்டே, சனிக்கிழமை. அதாவது நம்மளுடைய காலங்கள் வேற, யூதருடைய கலாச்சாரம் வேற. சனிக்கிழமையே அவங்களுக்கு ஓய்வு நாள் தொடங்கிடும். நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை, அவங்களுக்கு சனிக்கிழமை. ஆகவே நாங்கள் வந்து வேதத்தின்படி கர்த்தரை ஆராதிக்கிறோம், அதனால நாங்கள் சனிக்கிழமை தான் ஆராதிப்போம்னு சொல்லி இந்த 7th டே ஒரு குரூப்பு இப்படி தெரியும். 3வது ஒரு குரூப் இருக்கு, ஒன்லி ஜீசஸ். அந்த குரூப் என்ன கேட்டிங்கன்னா,
அவங்க இயேசுவை மட்டும்தான், இயேசு பேரில் மட்டும்தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். அப்போ எப்படியா போட்டிருக்கு? மத்தேயுல பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே என்ன கொடுங்க, ஞானஸ்நானம். அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஒரு இடத்துல வசனம் போட்டிருக்குல்ல, இயேசு பேரில் மட்டும் ஞானஸ்தானம் கொடு. அதோட பின்னணி தெரியாது அவங்களுக்கு. அந்த பின்னணி என்னன்னு தெரியுமா? பவுல் ஏன் இயேசு பேரில் அன்றைக்கி ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னா அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி, அன்றைக்கி ஒரு கதை இருந்துச்சு யூதருக்கு மத்தியில். ஆகவே அந்த ஒரு வசனத்தை மட்டும், இந்த வசனத்தை எடுக்கிறது இல்லை. இன்னொரு குரூப் இருக்குது, பிரதரன் சர்ச்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒன்லி எல்லாருமே சகோதர சகோதரி தான். யாரும் பாஸ்டர்னு சொல்லக்கூடாது, மூப்பர்னு சொல்லக்கூடாது, ரெவரண்ட்னு சொல்லக்கூடாது, ஐயர்னு சொல்லக்கூடாது. நாங்கள் பிரதர்ன்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறீங்க கேட்டால் வசனம் இருக்குல்ல, என் வசனத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள அவர் தான் என் சகோதரரும் இயேசுவே சொல்லிட்டார்ல. அப்புறம் ஏன் நீங்கள் ஊழியர்னு சொல்கிறீங்க, அதை சொல்கிறீங்க, அப்படி சொல்கிறீங்க? அதான் பிரதருடைய சர்ச்சோடைய கொள்கை. எல்லாருமே சரிசமம், யாரும் உயர்வு கிடையாது, எல்லாம் சரிசமம். நாங்கள் அப்படி தான் கூப்பிடுவோம், சகோதர சகோதரின்னு சொல்லி. இப்படி நான் சொல்கிறது எத்தனை பேர்த்த சொன்னேன்? எத்தனை சபையை சொன்னேன்? 4 சபை. இன்னொன்று இருக்குது டேஞ்சரான சபை. அதைத்தான் சொல்ல வரேன். இன்னொரு டேஞ்சரான சபை இருக்குது, சிபிஎம். அவங்க என்ன சொல்லுவாங்க? 1,40,000 பேர் தான் எங்கே போக முடியுமா? பரலோகம் போக முடியும். அந்த ஊழியர்கள் திருமணம் பண்ண மாட்டாங்க, ஆனால் சத்தியம்லாம் நல்லா இருக்கும், இந்த உபதேசத்தில் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் ஒருத்தட்ட பேசிட்டா மற்ற சபையெல்லாம் பரலோகம் போக முடியாதுன்னு ஒரு சத்தியத்தை அவங்க ஊழியர்க்காக கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம தான் பரலோகம் போவோம், மற்ற சர்ச்செல்லாம் பரலோகம் போகாது. ஏன்னா வெளிப்படுத்தின 1,40,000 பேர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம. ஆகவே தான் அந்த ஊழியர்கள் திருமணம் செய்ய மாட்டாங்க. இப்படி நான் எத்தனை சபையை சொன்னேன்? எத்தனை சபைங்க சொன்னேன்? ஒன்று சொன்னேன் யெகோவா. 2வது யெகோவாக்கு அடுத்து என்னங்க சொன்னேன்? செவன்த் டே. 3வது சொல்லுங்க, 3வது தான் ஒன்லி ஜீசஸ். 4வது பிரதர். 5வது சிபிஎம். இந்த 5 சபைகளிலும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். மற்ற நீங்கள் எந்த சபைக்கு வேணாலும் போகலாம், மற்ற சபைகள் நீங்கள் ஊருக்கு போனாலும், மற்ற இந்த 5 சபைகள் இல்லாத நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், ஆராதிக்கலாம், கற்றுக்கலாம். நான் இப்போ 2 கேள்வி கேட்பேன். இந்த யெகோவா குரூப்புக்கும் இந்த 7th டேக்கும் ஒரு கேள்வி. பைபிள் படி தான் நீங்கள் செய்கிறீங்க, பழைய ஏற்பாடு படி தான் செய்கிறீங்க, யெகோவா தான் தேவன் சொல்லி நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிற நீ என்ன சொல்கிற? சனிக்கிழமை தான் ஓய்வு நாள்னு சொல்கிற. 2 பேரும் சொல்கிறீங்களே. அப்போ நீங்கள் பழைய ஏற்பாடை தான் கடைப்பிடிச்சா நீங்கள் இன்னொன்று செய்யணும். ஒவ்வொரு அப்பையும் ஆலயத்தில் துதிக்கும் போது நீ என்ன செலுத்தணும்? பலி செலுத்தணும். பழைய ஏற்பாட்டில் அதுதான். நீ ஒரு பாவம் செஞ்சா இயேசு ரத்தத்தினால நீ கழுவ முடியாது. ஏன்னா நீ இயேசு வேணாண்டிட்டல, யெகோவா தான். நீ அப்போ என்ன செலுத்தணும்? ஒரு புறாவோ ஒரு ஆடவோ நீ பலி செலுத்தணும். அதான் நியாயப்பிரமாணம். அப்போ நீ அதை செய்கிறது இல்லையே, இதை மட்டும் செய்கிற, ஏன் அதை செய்ய மாட்டேங்கிற? அதனால தான் சொல்கிறேன், யோனா மீன் வயிற்றுலேருந்து வெளியே வந்தேன்னு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அழகா அந்த யோனா சொல்கிறாரு, அநேக மாயை பற்றி கொண்டு தங்களுக்கு வரும் கிருபை என்ன பண்ணுறாங்களாம்? போக்கடிக்கிறாங்க. இது கிருபையின் காலங்க. இது கிருபையின் காலத்தில் இயேசு கிறிஸ்து கிருபையாக கொடுத்துருக்காரு. இதை விட்டுப்புட்டு நான் யெகோவா தேவனை தான் நான் வழிபடுவேன், நான் அப்படி தான் நியாயப்பிரமாணத்தை தான் கடைப்பிடிப்பேன்னு சொன்னால், கலாத்தியரில் போய் பாருங்க, நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிற எவனும் சபிக்கப்பட்டவன் போட்டிருக்கு. பவுல் தான் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை நீ கடைப்பிடிக்க நினைச்சா நீ சபிக்கப்பட்டு போயிடுவ. அதை எவனும் ஒரு மனிதன் என்ன பண்ண முடியாது? கை கொள்ள முடியாது. நீ 9 கடைப்பிடிச்சிருப்ப, ஒன்னால இச்சையாது இருப்பாயா? கடைப்பிடிக்க முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட இதெல்லாம் இன்னைக்கு நிறையா உபதேசங்கள் வந்திருக்கு. ஆகவே இன்னொரு உபதேசம் வந்திருக்கு, கிரேஸ், கிருபை. அது என்ன கேட்டிங்கன்னா அதையும் சொல்லிடணும்ல. அது என்ன கேட்டிங்கன்னா, உனக்கு நீ இப்போ செஞ்ச பாவத்துக்கும் இனி செய்ய போகிற பாவத்துக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? மறிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு உபதேசங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே இந்த யூத மார்க்கத்தில் பிறந்த இவர்கள் யூத பாரம்பரியங்களை, யூத சட்டத்திட்டங்களை, வேத வாசிப்பதும் ஜெபம் பண்ணுவதும் இப்படி வரையில் இவர்களுக்கு ஒரு நாள் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அப்போ இந்த அம்மா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். எங்கேருந்து வராங்க? யூத மார்க்கத்திலேருந்து. இப்போ எந்த மார்க்கத்துக்கு வராங்க? என்னங்க எப்படி இருக்கீங்க? கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வந்துட்டாங்க. யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வந்துட்டாங்க. யூத மார்க்கத்தில் பெண்கள் ஆலயத்துக்கு போக முடியாது. அப்படியே அவங்க மீறி போனாலும் ஆண்களோட கலவ முடியாது. ஆண்களுக்கு தனியாராக இருக்கும், பெண்களுக்கு தனியாராக இருக்கும். ஏகப்பட்ட கண்டிஷன் ஆலயத்துக்குள்ள.
கழுத்து தெரியக்கூடாது, முகம் தெரியக்கூடாது, காலு தெரியக்கூடாது, கை தெரியக்கூடாது. இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பரிதா போட்டுக்கிட்டு, இதே தான் அங்கேயும் யூதர்கள் பெண்கள் அப்படி தான் இருக்கணும் ஆலயத்துக்குள்ள அப்படின்ற. இப்போ கிறிஸ்தவ ஆலயத்துக்கு வரப்போது அங்கே என்ன கிடைக்குது உங்களுக்கு? ஃப்ரீடம் கிடைக்குது. அங்கே முக்காடு போட்டாலும் சரி போடாட்டியும் சரி எப்படி வேணாலும் இருக்கலாம், தலைமுடியை எப்படி வேணாலும் போட்டுக்கரலாம். பெங்களூர் சிட்டிலலாம் நீங்கள் போய் பார்த்தா மெட்ராஸ்லாம் முடியை தூக்கி 2 பக்கம் இப்படி போட்டு பிசாசு மாதிரியே வரும். பாஸ்டர் சொல்கிறார், பிசாசு ஓடட்டும் ஓடட்டும், அப்போ தான் அது உள்ளே வரும். எங்கிட்ட ஓடும்? உன் பிசாசு உங்களுக்குள்ள தானே வருது ஆலயத்துக்குள்ளே. 2 முடியை இப்படி போட்டுக்கிட்டு ஒரு ஓடட்டும் ஓடட்டும், ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு பனியனை போட்டுக்கிட்டு ஃப்ரீடம் சில நேரத்தில் என்ன ஆயிடுது? ரொம்ப இதாகிடுதுல்ல. அதனால் கட்டுப்பாடு இருக்கிறது. நான் அதை தான் இன்றைக்கி இஸ்லாமியர்களை பாராட்டுவேன். அந்த பெண்களுக்கு அது நம்ம நினைக்கிறோம் அவங்க பரிதா போகிறது ஒரு அடிமைனை இல்லை. ஃப்ரீடம் கொடுத்தா வேறு மாதிரி போயிருங்க. அதனால தான் இன்றைக்கும் அந்த இஸ்லாமியர்கள் அந்த சட்டத்தை இன்றைக்கும் நீ என்ன தான் உயர்ந்த சேலை கட்டினாலும் உயர்ந்த ட்ரெஸ் போட்டாலும் நீ என்ன போட்டு போகணும்? பரிதா போட்டு போகணும். ஃப்ரீடம் என்ன ஆயிடுதுன்னா சில நேரத்தில் மனுஷன் அதை எடுத்து வேறு மாதிரி கொண்டு போயிடுறாங்க. நீங்கள் இன்றைக்கும் பாருங்கள், நிறைய பெரிய பெரிய ஆலயங்களை பாருங்கள், பக்கத்தில் போனால் தான் தெரியும் இது பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையான்னு. பேசின கண்டு தான் தெரியும். பனியனு, ஜீன்ஸு பேண்ட்டு, 2 முடி எப்படி போடுறது, சேவல் மாதிரி வச்சுக்கிறது, கோழி மாதிரி வச்சுக்கிறது, இப்படிலாம் போட்டுட்டு ஆலயத்துக்கு வர்றது. அதனால தான் வேதம் சொல்லுது, தகுந்த வஸ்திரங்களை அணிவிக்கணும் பெண்கள். பவுல் உள்ளார், தகுந்த வஸ்திரம். அது அது எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அது தகுந்த வஸ்திரமாக இருக்கணும். மற்றவர்கள் பார்க்கும்போது, மற்றவர்கள் அதை பார்க்கும்போது கண்ணியத்தோடு இருக்கிற வஸ்திரமாக இருக்கணும், தகுந்த வஸ்திரமாக இருக்கணும். பாருங்களேன், ஒரு இச்சையோடு பார்க்குறது பாவம்னா, நீ இச்சை மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டாலும் என்னது? அதுவும் பாவம் தான். அவன் மட்டும் முடிக்க மாட்டார், உன்னையும் ஆண்டவர் கிட கேட்பார். அப்போ பாருங்கள், அதான் இப்போ கிறிஸ்தவ மார்க்கத்தை வந்து இங்கே ஃப்ரீடம் கிடைக்கிது. அதனால தானே இன்றைக்கி புல்பீட்டில் ஷூவை போட்டு ஆடுறாங்க. அதனால தானே புல்பீட்டில் இன்றைக்கி சினிமா பாட்டு பார்த்து ஒரு போதகர்லாம் மதுரையில் பாடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுகம், வா 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 உனக்கு நரகம்தான் வா. சினிமா பாட்டு பாடுறது, கத்தர் தான் என்னை பாட சொன்னார்ன்றது. ஃப்ரீடம் வந்து சில நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னா மனுஷனை ரொம்ப ஃப்ரீடம் ஆகிக்கிறது. இப்போ இவங்க கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போகிறாங்க. யார் போகிறா? கதை கரெக்டாக தான் சொல்லியிருப்பீங்க. இந்த அம்மா பிள்ளைய தன்னுடைய வயசு பிள்ளையை கூட்டிகிட்டு ஆலயத்துக்கு போகுது. யார் போகிறா? கதையை கவனிக்கலைன்னு அர்த்தம். லோவிசால் போகிறாங்க. யாரை கூப்பிட்டு போகிறாங்க? அனிக்கையால் தன்னுடைய வாலிப பிள்ளையை கூப்பிட்டு ஆலயத்துக்கு போகிறாங்க. யூத மார்க்கத்திலிருந்து இப்போ முத கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போகிறாங்க. அங்கே எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ ஓடி அங்கே போய் உட்காந்து பாருங்க, அங்கே சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஆலயத்தில், அங்கிட்டு ஓடும் இங்கிட்டு ஓடும். நம்ம பார்க்குறதுக்கு சின்ன பிள்ளை ஓடுறப்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் வாலிப பிள்ளை, சிறு பிள்ளைகளுக்கு கால்கள் ஓடும், வாலிப பிள்ளைகளுக்கு மனசு ஓடும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? சிறு பிள்ளைகள் சரீர பிரகாரமாக ஓடும், வாலிப பிள்ளைகள் உட்கார்ந்தா அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஓடும்? மனசு ஓடும். அம்மா பக்தியாக ஜெபம் பண்ணுறாங்க. இந்த லேவிசால் போய் முக்காடு போட்டு, ஆண்டவரே பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கணவன் இல்லாத எனக்கு நீதான் எனக்கு துணை, என் வாலிப பிள்ளையை கண்டிப்பாக நீ கரை சேர்ப்பே என்று முழு மனதோடு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சபைக்கு போகிறாங்க. இப்போ அங்கே போய் முக்காடு போட்டு செப்புகிறான், ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டது போல என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், நான் உம்மை ஏற்றுக்கொண்டு என் பேர் நித்திய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டது போல என் பிள்ளையோடைய பெயரும் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படணும். ஆனால் யதார்த்தம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? யதார்த்தம் ஒன்று, பெற்றோர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது போல யார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்ன உங்களுக்கு நான் விவரமா சொல்றேன்னா, பெற்றோர்கள் ஆலயத்துக்கு வருகிறதுனா, இப்ப பெற்றோர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வந்ததுனால அந்த தலைமுறைக்கு என்னவா மாறுறாங்கன்னா கிறிஸ்தவ மதமா மாறாங்க. தவிர நான் சொல்றேன், மதம் வேஸ்ட்டுங்க. யானைக்கு மதம் பிடிச்சா என்ன செய்யும்? மதம் வேஸ்ட்டு. மதத்தை என்னைக்குமே நம்ம கை கொள்ளக்கூடாது. அதாவது தாய் தகப்பன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தாய் தகப்பன் இயேசு இடத்துல அன்பு கூறுவது போல, தாய் தகப்பன் இயேசுக்கு வைராக்கியமா இருப்பது போல யார் இருக்க மாட்டாங்க? பிள்ளைகள். தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட்டது போல பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை. அதனால இந்த அணி இப்போ இவளுக்கு தெரியும், தான் பிள்ளை இன்னும் இயேசுவை முழுசாக ஏற்றுக்கொள்ளலை, நான் கூப்பிட்டதுனால ஆலயத்துக்கு வர்றான்னு சொல்லி தான்
முக்காடு போட்டு அழுது ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, நான் எப்படி ரட்சிக்கப்பட்டனோ, நான் எப்படி நீ பரலோகத்துக்கு கொண்டு போவேன்னு என் பேரை ஜீவப்புத்தை எழுதப்பட்டதோ அதே போல் என் பிள்ளையை ரட்சிக்கப்படணும், என் பிள்ளையும் உன்னை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணுறா. ஆனால் இந்த பிள்ளை என்னதுமா செய்யுது? அங்கே ஒன்று 4-5 இருக்கும்ல, அதோட சேர்ந்துக்கிட்டு அங்கே பாரு, இங்கே 6 நடக்கல பிள்ளைகளோட, அங்கே பாருவேன் அந்த ஏஞ்சலை பாருவேன், சூப்பராக ட்ரெஸ் போட்டிருக்கால, அது மாதிரி நானும் வாங்கிடுவேன்டி, எங்கள் அம்மா வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாடி, சூப்பராக வாங்கிடுவேன், அங்கே பாருவேன் அங்கே கேத்திரிக்கை பாருவேன், அவள் என்ன தலைமுடி இப்படி வச்சுருக்கா, இதுவா இது இப்போ ஏதோ ஒரு கேர் ஸ்டைல், அப்படி ஜுக் அப்படின்னு ஒரு கேர் ஸ்டைல் வந்திருக்கான், அதைத்தான் அவள் செஞ்சுருக்கிறா, அதைத்தான் அவள் பண்ணியிருக்கா. அவள் மூஞ்சியை பாருவேன், அது என்ன சொல்லுவாங்க முகத்துக்கு, ஃபேஷியல் பண்ணியிருக்கா பாருவேன், முடிய பாருவேன் அழகா இருக்கா. அப்போ சொல்லுவான், நம்மளும் பண்ணுவோமா, நம்மளும் அந்த பிசாசு மாதிரி மாறிடுவோமா, ஃபேஷியல் பண்ணி 2 முடியை தொங்க போட்டா. அம்மா பக்தியில் வலியுது, பிள்ளைக்கு என்ன வருது, பராக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு. அம்மாவுக்கு என்ன வருது, பக்தி, பிள்ளை பராக்கு பார்க்குது. அவங்கள பார்க்க, இவங்கள பார்க்க, இதை பார்க்க, அதை பார்க்கணும். அதான் சொன்னேன், சின்ன பிள்ளைகளுக்கு சரீரம் ஓடும், வாலிப பிள்ளைகளுக்கு மனசு ஓடும். அங்கே தான் உட்காந்துருக்கான், ஆராதிக்கிற இடத்துல உட்காந்துருக்கு, செய்தி கேட்கணும், ஆனால் அதோட எண்ணம்லாம் எங்கடா ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த அவங்க போகிறாங்க, ஆலயத்துக்கு போகிறாங்க, வேலையை பார்க்குறாங்க, கிறிஸ்தவத்தில் நல்லா ஆண்டவரை பற்றி அறிஞ்சு கொள்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த அம்மாவுடைய மக எங்கே போச்சுன்னு தெரில, ஸ்கூலுக்கு போச்சா, எங்கே போச்சு, எப்படி போச்சுன்னு தெரில, அங்கே ஒரு கிரேக்கனை பார்க்குது. அவன் நல்லா ஆள் பார்த்தா சுருட்ட முடி, நல்லா பணக்காரன், நல்லா வீடெல்லாம் வசதியாக இருக்குது. அவங்களுக்கு இவங்களுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கமிட்மெண்ட் ஆயிடுச்சு. 2 பேர்த்துக்கும் என்ன ஆயிடுச்சு, கமிட்மெண்ட் ஆயிடுச்சு. பாருங்க, அவன் மொழி வேற, இவங்க மொழி வேற. அவங்க மொழி என்ன மொழி, கிரேக்க மொழி, இவங்க மொழி யூத மொழி. அவங்க தேசம் வேற, அவங்க இஸ்ரவேலர், இவருங்க கிரேக்கர்கள். அவங்க தெய்வம் வேற, இவங்க தெய்வம் யெகோவா, அவன் தெய்வம் விக்கிர ஆராதனை கும்புறவன். அப்ப எல்லாத்துலயும் வித்தியாசம் இருக்கு. ஆனாலும் கமிட்மெண்ட் ஆயிட்டாங்க. கமிட்மெண்ட் ஆகி நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன். பாவம் அம்மா என்ன செய்யும், தகப்பன் இல்லாத பிள்ளை, எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னு பைபிளில் போடலை, சரித்திரத்துலையும் போடலை. ஓடி போய் பண்ணாங்களா, ரிஜிஸ்டர் பண்ணாங்களா, எப்படியே கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ திருமணம் ஆனவனே ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தானே இருக்கும். ஆரம்பத்தில் அன்பே உயிரே அப்படி இப்படி, அதுக்கப்புறம் சனியனே பேயே நாயே. 1 மாதம் கழிச்சு ஆரம்பத்தில் எப்படி இருக்கும், அன்பே, மனைவியை கல்யாணம் பண்ணி அன்பே என் 6 உயிரே, அப்புறம் என் அப்படியே இப்படி என் செல்லமே. அப்புறம் 1 மாதம் ஆனவனே எங்கெங்கே இருக்கீங்க, வரமாட்டேன்னா போன வச்சு தொலை, அப்படியே என்ன மாறும், மாறிக்கிட்ட. அருமையான லியோனி ஒரு பட்டிமன்றத்தில் சொல்கிறாரு, வண்டியில் போகிறத பார்த்தாலே இவங்களுக்கு எப்போ கல்யாணமான தெரியுமா. லியோனி கேட்க எனக்கு நல்லா இருந்துச்சு. வண்டியில் உட்காந்து நல்ல நெருக்கமாக தோளில் கையை போட்டால் இவங்களுக்கு கல்யாணமாகி இப்போ தான் ஆகிருக்குன்னு அர்த்தமா. வண்டியில் உட்காந்து கொஞ்சம் கேப்பு இப்படி உட்காந்தா இவங்களுக்கு கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வண்டியில் உட்காந்து அந்த அம்மா முனி சீட்டில் உட்காந்துருந்தா இந்த குடும்பத்தில் சண்டேன்னு அர்த்தமா. அவர் சொல்கிறாரு, அது எந்த அளவுக்கு உண்மையும் தெரில. அப்போ பாருங்கள், ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அப்போ பாருங்கள், மொழி வித்தியாசம், இன வித்தியாசம், தேச வித்தியாசம், மத வித்தியாசம், ஆனாலும் கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்திருக்கு. இப்போ பாருங்கள், இவனோட மொழி வேற, இந்த அம்மாவுடைய மொழி வேற, இவனுடைய இனம் வேற, இவங்களுடைய இனம் வேற, இவங்களுடைய தெய்வம் வேற, அவங்களுடைய தெய்வம் வேற. இப்போ இந்த பொண்ணுக்கு எல்லா பக்கமும் பிரச்சனை. இந்த இனத்தோட ஒத்து போக முடியலை, அந்த மொழியோட ஒத்து போக முடியலை, அந்த தெய்வத்தோட ஒத்து போக முடியலை, எல்லா பக்கமும் பிரச்சனை. ஆனால் இதுக்கு நடுவில் ஒன்று நடக்கும். இதுக்கு நடுவில் என்ன நடக்கும், குடும்பத்தில் என்ன தான் சண்டையாக இருந்தாலும், புது கல்யாணம் ஆகி சண்டையாக இருந்தால் அதுக்கு நடுவில் ஒன்று மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கு. என்ன, அதுக்கு பிள்ளை மட்டும் பிறக்கும். அல்லேலூயா, பிள்ளை பிறந்துச்சு. அந்த பையன் பேர் தான் என்ன பேர், தீமோத்தி. அந்த பையன் பேர் தான் தீமோத்தி. அவன் பிறக்கிறான். பிறந்த சூழ்நிலையை பாருங்க. அப்பா கிரேக்கர், அம்மா யூதர். அப்பா தெய்வம் வேற, அம்மா தெய்வம் வேற. அப்பா மொழி வேற, அம்மா மொழி வேற. அப்பா இனம் வேற,
அப்பா ஜாதி வேற, அப்பா ஜாதி வேற. இந்த ரெண்டுக்கு நடுவில் பிறக்கிறியா? பிறக்கும்போது பயங்கரமான பலவீனம். பால் கொடுத்தா வயிற்றுலே நிற்க மாட்டேங்குது, எல்லாம் லூஸ் மோஷனாக போகுது அந்த பையனுக்கு. பயங்கர பலவீனம், வத்தலும் தொத்தலும் ஆயிட்டான். அப்போ புருஷங்காரன் கேட்குறான், என்ன இப்படி பிள்ளை பெற்றுருக்கிற? நல்ல பிள்ளைய பெற்று கொடுப்பேன், ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்று கொடுத்தா நல்லா பெற்று கொடுப்பேன், பார்த்தா இப்படி பெற்றிருக்க. உடனே இவ சொல்கிறா, வாங்க எங்கள் யெகோவா தேவனை போய் வழிபட்டா, இயேசுவை கும்பிட்டா எல்லாம் சரியாயிரும், அவரை கும்பிட்டா எல்லாம் வியாதிகளை சுகமாக்குவார்னு. உடனே இவன் சொல்கிறான், வா எங்கள் கோயிலுக்கு துடியான தெய்வம், அதுக்கு பலியிட்டு அது போட்டால் எல்லாம் என்ன பண்ணிடும், சரியாயிரும், மொட்டை போட்டால் சரியாயிரும். இவன் சொல்கிறா நீ இங்கே வா, அவ சொல்கிறா நீ இங்கே வா. இப்படியே சொல்லி பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டியான். பேச்சை கேட்கலைன்னா புருஷங்காரன் விட்டுட்டு போயிட்டியான். இப்போ அந்த குழந்தைய எடுத்துட்டு பாருங்க, பலவீனமான வத்தலும் தொத்தலுமா இந்த தீமத்தி பிஞ்சு குழந்தைய எடுத்துட்டு சாப்பிடா எந்த இதுவும் ஊட்டுனா நிற்க மாட்டேங்குது, பால் குடித்தா நிற்க மாட்டேங்குது, அப்படியே லூஸ் மோசனாக போகுது. அதை தூக்கிட்டு கண்ணீரோடு அம்மாட்டா வாரான். அம்மா சொன்னேன் கேட்டையாம்மா, அவங்க மொழி வேற நம்ம மொழி வேற, அவங்க இனம் வேற நம்ம இனம் வேற, அவங்க தெய்வம் வேற, நீ சொன்ன கேட்டையா? நான் எவ்வளவு சொன்னேன், பாஸ்டர் எவ்வளவு சொன்னார், நீ கேட்டையா? அவன் தான் வேணும்னு நீ போன. அவன் பாப்கார்ன் வாங்கி கொடுக்குறான், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறான், அவன் அப்படி நேசிக்கிறான் இப்படி நேசிக்கிறான்னு சொன்னேன். இப்போ எல்லாம் ஒன்றுத்துக்கு உதவாதம்மா. ஒரு குழந்தையும் பெற்று வச்சிருக்கிற, பிளவினா ஒரு நோஞ்சாங் குழந்தைய பெற்று வச்சிருக்கிறிய. சரி வா, இப்பயும் ஒன்று கெட்டு போல, நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் விடுவிப்பார். அல்லேலூயா. உனக்கு எல்லாத்தையும் மாற்றுவா. உன் கணவன் விட்டுட்டு போயிட்டாலும் பயப்படாத, உன் பிள்ளை வியாதியாக கிடக்கிறான்னு பயப்படாத. அந்த இயேசு கிறிஸ்துவிட்ட மறுபடியும் நீ பாவத்தை அறிக்கைட்டு மன்னிப்பு கேட்டு வா, இயேசு உனக்கு சுகம் தருவான்னு சொன்னோன்னே இப்போ தான் தன்னுடைய வாழ்க்கையில் முதலாக அணிக்கையால் முக்காடு போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாள். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனையோ முறை ஆலயத்துக்கு போயிருக்கிறா, எத்தனையோ முறை அம்மா கூட போயிருக்கா, அப்பெல்லாம் ஜெபம் பண்ண கிடையாது பாருங்க. அதனால தான் சொல்லுவேன், ஆண்டவருக்கு 2 ஆயுதம் இருக்குது. ஒன்று கிருபையின் ஆயுதம், இன்னொன்று சிச்சையின் ஆயுதம். என்ன ஆயுதம்? கிருபையின் ஆயுதம், சிச்சையின் ஆயுதம். கிருபையா சொல்லி பார்ப்பாரு, கேட்கலைனா சிச்சையின் ஆயுதத்தை கையில் எடுப்பார். ஒரு வசனத்தை சொல்றேன், ஆனால் அதுக்குள்ளே ஆளா. ஆதியாகமத்தை எடுங்களேன். அவர் மோசையை கொல்ல பார்த்தார், பார்ப்போம். எத்தனாவது வசனம்? யாத்திராமம் 4. அது தெரியாம தான் உங்ககிட்ட கேட்கணும். எத்தனை சொல்லுங்க? யாத்திராமா 24 பாஸ்டர். யாத்திராகமா 24 தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்போரால் சுருக்கான ஒரு கல்லை எடுத்து கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து, நீர் எனக்கு இந்த இரத்த சம்பந்தமான புருஷன் என்றார். பாருங்க, இங்கே மோசே ஆண்டவர் ஊழியத்தை கலைச்சிட்டாரு. மனைவி பிள்ளைகள் 2 பிள்ளைகளோட படுத்திருக்கிறார். படுத்திருக்கும் போது தேவன் உருவின ஒரு பெரிய பட்டயத்தோட வந்து மோசையை கொல்ல பார்க்கிறார். ஏன் மோசையை கொல்ல பார்க்கணும்? அவன் எந்த பாவம் பண்ணலையே, ஆண்டவர் அழைச்சி தானே ஊழியத்துக்கு வந்திருக்கிறாரு. ஏன் அந்த மோசையை ஆண்டவர் கொல்ல பார்த்தாருன்னு கேட்டிங்கன்னா, மோசையோடைய மனைவி யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பூசாரி மகள் சிப்போரால். அவள் வந்து பூசாரி மக. இவன் வந்து யெகோவா தேவனை வழிபடுறவன். அந்தம்மா வந்து ஒரு விக்கிர ஆராதனை பெண்ணு. இப்போ இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தது, உனக்கு குழந்தை பிறந்தவனே நீ என்ன பண்ணணும், அந்த பிள்ளைய விருத்தே சேதம் பண்ணணும். 8வது நாள்ல விருத்தே சேதம் பண்ணணும். அப்போ இவன் சொல்றா, இல்லைம்மா எங்கள் கர்த்தர் எங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்காரு, நாங்கள் 8வது நாளில் விருத்தே சேதனம் பண்ணணும். இவன் சொல்கிறா, அதெல்லாம் பண்ண முடியாது, எங்கள் சாமி கோவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை இவங்களுக்குள்ள பல நாட்களாக ஓடிக்கிட்டு இருக்கு. சிப்போராளுக்கும் மோசைக்கும். இவன் நான் பண்ண விட மாட்டேன்றா. நீ விருத்தே சேதம் பண்ணனா என் பிள்ளைக்கு நான் மொட்டை போடுவேன்றா. இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கப்ப மோசை சொல்லி பார்த்துட்டு, ஆண்டவரே கேட்க மாட்டேங்கிறான், நான் என்ன பண்ணி ஜெபம் பண்ணி விட்டுட்டான். கிருபையின் ஆயுதம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து சிச்சையின் ஆயுதத்தை ஆண்டவர் கையில் எடுக்கிறார். இப்போ படுத்திருக்கையில் மோசை வந்து என்னைய பாருங்க, கத்தி எடுத்து வந்து ஒரே குத்தி இருக்கலாம், ஆனால் கத்தர் குத்தலை. ஏன் குத்தலை தெரியுமா? கொல்லணும்னு நினச்சி வரலங்க, ஒரு ட்ராமா போகிறார் கத்தர். எவ்வளோ திருத்துறதுக்கு? சிப்போரால திருத்துற. அதான் சிச்சையின் ஆயுதம். இவளை மாற்றணும்னா இவனை கொல்லணும்னு சொல்லி கத்தி எடுத்து இவன் ஓடுறான். நான் சொல்கிறேன், கத்தர் நினச்சா கொண்டிருக்க முடியுமா? முடியாதா?
முடியும். மோசே தப்பிச்சு ஒரு வெட்ட போறாரு. இப்படி ஒரு படத்துல மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கான். உடனே சிப்போரால் பார்க்குறா. அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. இவன் ஏற்கனவே சொல்லியிருக்கான், நீ இதை பண்ணலாட்டி கர்த்தர் என்னை கொன்றுவாருமா, கர்த்தர் யெகோவா தேவனை பற்றி உனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்கா. இவளை புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறான்னா, ஒரு கருக்கான கத்தி, இங்கிலீஷ் பைப்பில் ஷார்ப் நைஸ், கூர்மையான கல்லுன்னு போடல, கத்தின்னு தான் போட்டிருக்கு. ஷார்ப் நைஸ் எடுத்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, 2 பிள்ளைகளோட நுனித்தோலை வெட்டி தூக்கி எறிகிறா. அந்த வசனத்தை வாசிங்க. அப்புறம் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இந்த தூக்கி எறிகிறா. இதுக்கு தானே நீ என் புருஷனை கொல்ல பார்க்குற, இதுக்கு தானே உனக்கு வேணும் இந்தா அப்படின்னு போனோனே கர்த்தர் எப்படி போனாரா சொல்லுங்க. பின்பு அவர் கர்த்தர் எப்படி போனாரா? சிரிச்சுக்கிட்டு போனாரா. விலகி போனான்னு போட்டிருக்கு, சிரிச்சுக்கிட்டு போனாரா. வந்துட்டியா மகளே, வலிக்கு வந்துட்டியா, உன்னை எப்படி வலிக்கு கொண்டு வரோன்னு எனக்கு தெரியும். கர்த்தர் அப்படி அதை தான் பார்க்குறேன். 2 ஆயுதம் வச்சிருக்காரு, சிச்சையின் ஆயுதம், கிருபையின் ஆயுதம். பாருங்க, சொல்லி பார்ப்பாரு. நீ கேட்கலையா, அடுத்து அவர் கையில் எடுக்கிற என்ன ஆயுதம்? சிச்சையின் ஆயுதம். அது உன்னை சேதப்படுத்தாது, அது உன்னை உபத்திரவுக்குள்ள நடத்தும். ஆனால் உன் ஜீவனை கர்த்தர் பாதுகாப்பார். தாவீது சொல்றார், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே உன் பிரமாணங்களை நான் என்ன பண்ணேன். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் உபத்திரப்பட்டதா எனக்கு நல்லது, அதனால நான் எதை கற்றுக்கொண்டேன்னா, நீ எப்பேற்பட்ட தேவன் என்பதை கற்றுக்க. அப்போ பாருங்க, சிச்சையின் ஆயுதம், கிருபையின் ஆயுதம். நான் பாட்டு நல்லா தானே இருக்கேன், ஆலயத்துக்கு போகாமல் இருந்தால் நல்லா தானே இருக்கேன். இது கிருபையின் ஆயுதம் உனக்கு இருக்குமா. அடுத்து எதை கையில் எடுப்பாரு? உன்னை எப்படி ஆலயத்துக்கு கொண்டு வரணும் கர்த்தருக்கு கண்டிப்பாக தெரியும். உன்னை கொண்டு வர நேரத்தில் கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. அதை பற்றி அவர் எப்படி அவர் ஒரு ஸ்கெட்சு போடுவாருங்க, அதில் யாரும் தப்ப முடியாது. அதான் சிச்சையின் ஆயுதம். இப்போ பாருங்க, அனிக்கையாளுக்கு எவ்வளோ சான்ஸ் இருந்துச்சு, அம்மா கூட போய் ஆலயத்துக்கு போய் தேவனை வழிபெற எவ்வளோ சான்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையும் அனிக்கையால் நிராகரிச்சாங்க. அங்கே போய் பராக்கு தான் பார்த்தா, ஆலயத்தில் வேடிக்கை பார்த்தா, அதை பார்த்தா, இதை பார்த்தா. அம்மா முக்காடு போட்டு ஜெபம் பண்ணாலும் இந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி வந்துருச்சு, பிறந்த பிள்ளை சீக்காலியாக பிறந்துட்டான் தீமோத்தேயு. இப்போ நீ பிறாக்கு பார்க்க முடியுமா சொல்லுங்க? முடியாது. இப்போ நீ ஜாலியாக இருக்க முடியுமா? அதை அனுமதிச்சார் ஆண்டவர். ஏன் அனுமதிச்சாரு? யாரு திருந்தணும்? வேற சொல்லுங்க. அனிக்கையால் மாற்றப்படணும். அல்லேலூயா. அனிக்கையாள்கள் மாற்றப்படுவார்கள். அல்லேலூயா. கண்டிப்பா மாதம் நீங்க ஜெபம் மட்டும் பண்ணுங்க, மாற்றப்படுவார். பிள்ளையை தூக்கிட்டு வர அம்மாட்ட, அம்மா இப்பத்தான் முழங்கால், இப்பத்தான் முக்காடு போட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, உன் மந்தையில் நான் விலகி போயிட்டேன், மன்னிங்க. ஒரு யூதர் இல்லாத ஒரு கிரேக்கனை திருமணம் பண்ணிச்சிட்டேன், மன்னிங்க. நான் அனுபவிச்சிட்டேன் ஆண்டவரே. கணவர் இப்போ என்கிட்ட இல்லை ஆண்டவரே. எங்கள் அம்மாவுக்கும் கணவர் இல்லை. என் பிள்ளையும் சாக போகிறேன், அவன் பொழைப்பானா கூட எனக்கு அப்படின்னு அழுது, எப்படியாச்சும் நீங்கள் ஜீவனை கொடுங்க ஆண்டவர், உனக்கு உண்மையாக கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணுறா. ஜெபம் பண்ண நாள் ஆக 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 பிள்ளைக்குள்ள ஒரு சரீர சுகத்தை காண்கிறார். அல்லேலூயா. இப்போ அந்த பிள்ளைக்கு பாலை ஊட்டி வசனத்தை ஊட்டிக்கிட்டே இருக்கா. பாருங்க, சில தாய்மார்கள் எனக்கு தெரியும், அன்னைக்கு தொட்டியில் ஆட்டையில் பழைய காலத்துலலாம் சோத்திர பாட்டை பாடுவாங்க. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், நல்லவர் வல்லவர். பாடுங்க, பாட்டு தெரியாதா? கிருபை உள்ளவர் என்று அப்படியே பிள்ளை தொட்டியில் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, வசனத்தை ஊட்டி ஊட்டி ஆதியாகமம் பாட மாட்டீங்களா? 5 ஆகமம் வாசிக்க மாட்டீங்களா? ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியாகமம், என்னாகமம், ஓபாகம், 5 புத்தகத்தை பேரை சொல்லி அன்னைக்கு பாட்டிமார்கள் அந்த பிள்ளைய தாளாட்டுவாங்க. மத்தேயு புத்தகம், மார்க்கு புத்தகம், லூக்கா, யோவான். அப்படியே அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? வசனத்தை கேட்டு கேட்டு சொல்லுங்க, தூங்கிடும், நல்லா தூங்கும். அந்த பிள்ளைகிட்ட போய் ஏன் பிறந்தாய் மகளே அப்படின்னா அந்த பிள்ளை பாட ஏன் பெற்றாய் தாயே, அது பாடும். அது பாடு உங்க காது கேட்காது, எங்களுக்கு கேட்கும். நீ பாட பாட ஏன் பிறந்தாய் மகனேன்னு பாட, அது பாடு ஏன்டா என்னை பெத்த அப்பா அப்படின்னு பாடும். பாருங்க, அன்னைக்கு வசனத்தை சொல்லி 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 அந்த பிள்ளைகளை வளர்த்ததுனால தான் பாருங்க
இன்றைக்கும் சில வீட்டில் காலையில் நீ சங்கீதத்தில் இதை வாசாதான் உனக்கு சாப்பாடுன்னு பிள்ளைகள் கண்டிஷன் வச்சுருக்காங்க. இன்னும் நிறையா வீடுகள் இருக்குது. அப்போ இந்த பிள்ளைகளை வளர்க்குற பொறுப்பை ஆண்டவர் நம்மகிட்ட தான் கொடுத்துருக்காரு. கர்த்தருக்குள்ளே வளர்க்கணும். இங்கே பாருங்கள், இப்போ வசனத்தை சொல்லி சொல்லி இந்த பிள்ளையை வளர்த்து 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 கொண்டு வந்து இப்போ பால் மறந்தவனே அப்படியே தூக்கி அடுத்து ஓய்வு பாடசாலையில் சண்டே கிளாஸில் விட்டுட்டான். சண்டே கிளாஸில் அந்த பையன் சிறந்த மாணவனாக வர்றான். அங்கேருந்து அப்படியே சர்ச்சுக்கு விடுறான். சர்ச்சுக்கு போய் அங்கே போய் பாய எடுக்கிறது, சேர முடக்கிற எல்லா வேலையும் அப்படியே செஞ்சு செஞ்சு தீமத்தி பார்க்குறியான். அந்த சபையில் நற்சாட்சி பெற்றவனா தான் வாஸ்தவ அப்போஸ்தலர். அந்த சபையில் எப்படி இருக்கிறானா? நற்சாட்சி பெற்றவனா மாறியான். ஊழியத்தை செய்கிறான், அங்கே போய் சேர எடுக்கிறான், பாயம் மடக்கிறான், அதை செய்கிறான், போதவருக்கு உதவியாக இருக்கான், அப்படியே ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அந்த தீமத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கையில பாருங்க, தீமத்தியோ நற்சாட்சி பெற்றவனாய் வருகிறானா. அந்த இடத்துக்கு தாங்க நம்ம அப்போஸ்தலர் வாஸ்தம் பார்த்தீங்களா? எத்தனை வாஸ்தம்? 16 வாஸ்தம் பார்த்தீங்களா? 3 வசனத்தை. அந்த இடத்துக்கு தான் பவுல் வராரு. பவுல் வந்து தனக்கு ஒரு உதவிக்கு ஒரு ஊழியனை தேடிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா வயசாகி போயிடுச்சு பவுலுக்கு. தேடிக்கிட்டு இருக்கையில் ஒரு பக்தி உள்ளவனா, ஒரு வைராக்கியம் தேடுறாரு. அப்போ தீமோத்தியை பார்க்குறாரு. அப்போ சபையில் தீமோத்தியை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. ஐயா, அந்த தீமோத்தி பையன் நல்ல பையங்க, எல்லாரும் டீ கடைக்கு போவாங்கய்யா, பசங்கள்லாம் இவன் மட்டும் சர்ச்சில் இருப்பாங்க. பாருங்கள், சில பேர் டீ கடைக்கு போவாங்க, அப்படியே 10 பேர் அங்கிட்டு போவாங்க, அப்படியே பப்புக்கு போவாங்க. அப்புறம் வாங்க, என்றைக்குமே உழுகிறவன் எடுத்தப்பெல்லாம் உழுவ மாட்டான். போய் குழியை எட்டி பார்ப்பேன், அப்புறம் ஒரு காலை விட்டு பார்ப்பேன், அப்புறம் குதிச்சு பார்ப்பேன், அப்படி ஏற பாவத்தில் இப்படி தான் ஏற விழுந்துருவாங்க வாலிப பிள்ளைகள். ஆனால் தீமோத்தியை பார்த்தா ஆச்சரியப்படுறாங்க, சாட்சி கொடுக்குறாங்க. உடனே சொல்கிறாங்க, ஐயா அவனுக்கு தாத்தா கிடையாது, அப்பா கிடையாது, அந்த வீட்டில் 2 பேர் பெண்கள் தான், பாட்டி அவங்க அம்மா தான் வளர்க்குறாங்க. உடனே சொல்கிறேன், பவுல் நான் பொறுப்பெடுக்கிறேன் அப்படின்னு அவனத்தோட சீசன் ஆக்கி அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கற்றுக் கொடுக்குறார் பவுல். கற்றுக் கொடுத்துட்டு கொஞ்சம் தேர்ந்தவனே அவர் போகும்போதே அந்த இடத்துக்கு தீமோத்தியை அனுப்பி வைக்கிறாரு. அவர் கற்றுக் கொடுக்கையில் சொல்கிறாரு, நான் அவனுக்கு தகப்பன்னு சொல்கிறாரு, அனுப்பையில் சொல்கிறார், நான் அவனுக்கு சகோதரன் அனுப்புகிறார். தீமோத்தி நற்சாட்சி பெற்று எபேசு சபைக்கே அவனை ஒரு பாஸ்டராக மாற்றுறார் பவுல். இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் எப்படி வந்தது சொல்லுங்க? எப்படி வந்தது? ஊழியமா? தாய் பாட்டியோட வளர்ப்பு. அதை சொல்கிறேன். ஒரு சிறிய வளர்ப்பு ஒரு பெரிய சாதனை மாதிரிச்சு. பார்த்தீங்களா? நான் சொல்கிறேங்க, ஒரு ஆலமரம் சின்ன விதை தான், அதை நீங்கள் விதைக்கிற விதத்தில் விதைச்சா அது எப்படி வளரும்? பெரிய மரமாக வளரும். ஏழையாக பிறக்கிறது தவறு இல்லைங்க. ஆனால் நீ ஏழையாவே என்ன பண்ணக்கூடாது? மறிச்சிடக்கூடாது. நீ கடன்காரங்களாக இருக்கிறது தவறு கிடையாது. கடன்காரங்களாக என்ன பண்ணிடக்கூடாது? மறிச்சிடக்கூடாது. அதுதான் ஆண்டவர் விரும்புவார். தீமோத்தி சீக்காலியா பிறந்தான், விளைவினமாக பிறந்தவன் தான். ஆனால் பிற்காலில் சபைக்கு அநேக ஜனங்களுக்கு ஒரு சாட்சி பெற்றவனாய் மாறினான். அல்லேலூயா. பாருங்க, தீமோத்தோட இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிச்சதே மணி ஆயிடுச்சு. இன்னும் நீண்டு போகணும். இந்த வசனம் நீண்டு போனால் அவனுடைய சூழ்நிலை, குடும்ப பின்னணிலாம் நிறையா இருக்குது, அதை பார்க்க முடியல. ஒரே ஒரு வசனத்தை மட்டும், அந்த வசனத்தை நீங்கள் குறிச்சிட்டு வீட்டில் போய் வாசித்துக்கிட்டே இருங்க. அருமையான ஒரு வசனம் எடுத்துவங்களேன். 2 தீமோத்தி எடுங்களேன், 1ஆம் அதிகார இடத்துலேருந்து 4-5 மட்டும் வாசிங்களேன். அழகான வசனம். இந்த தீமோத்தி எப்படி உருவாக்கப்பட்டான். பக்கம் 300 291. அது கிடையாது, 1ஆம் அதிகாரம் 4-5. சாரி, மாற்றி சொல்லிட்டேன். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பவுல் எழுதி சொல்றாரு பாருங்க தீமோத்தியை பார்த்து, தீமோத்தியே இந்த அளவுக்கு நீ வளர காரணம் என்ன தெரியுமா? அப்ப அடுக்கிறாரு பாருங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாக்களுக்குள்ளும் உன் தாயாகிய அனிக்கையாக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, பவுல் சொல்றாரு, தீமோத்தியே நீ இந்த அளவுக்கு வர காரணம் என்ன தெரியுமாயா? நீயா வரலப்பா. அந்த விசுவாசம் யாருக்குள்ள தருமா? உனக்குள்ள இப்போ விசுவாசம் இருக்கு, நான் பார்க்குறேன். அந்த விசுவாசம் யாருக்குள்ள தருமா வந்துச்சு? உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய அனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்த விசுவாசம். சாதாரண வராதுங்க பிள்ளைகளுக்கெல்லாம். ஆண்டவரை பற்றி, விசுவாசத்தை பற்றி உங்களுக்குள்ள நிலைச்சிருந்தா அந்த நிலைச்சது எங்கே போகும்?
பிள்ளைகளுக்கு போகும். உங்களோட ஜீன் எப்படி பிள்ளைகளுக்கு இருக்குதோ அதே மாதிரி உங்கள் பக்தி வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளுக்கும் போகும். அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அதான் முக்கியம். பிள்ளைகளுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? வீட்டில் எப்போ பார்த்தாலும் அவிச்சையா, பொரிச்சையா, உப்பு போட்டையா, உரப்பு போட்டையா, அப்படியா இப்படியான்னு அந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி எப்போ பார்த்தாலும் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் அந்த பிள்ளை பார்க்கும் இதுதான் போல வாழ்க்கைன்னு பார்க்குமாங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? பிள்ளைகளுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இங்கே 2 தாயை குறித்து போட்டிருக்குங்க. தாயும் மகளும், ஆம்பளை துணையே கிடையாது. அந்த தாயும் அந்த அம்மாவும் அந்த பாட்டியும் அந்த பேரனை எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க. விசுவாசம். பவுல் சொல்றாரு, அப்பா மிரண்டு போறாரு பவுல் பார்த்து, உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் அது உனக்கு மட்டும் இல்லப்பா, எங்க இருந்துச்சு? பாட்டி, அடுத்து தாய், அடுத்து உனக்குள்ள நிலைச்சிருக்கு. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளுக்குள்ள விசுவாசம் நிலைச்சிருக்கிறா? நம்ம எப்படிலாம் வாழ போறோம்? நம்மளை தான் பிள்ளைய பார்க்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களே எப்ப பார்த்தாலும் செல்போன் பார்த்துக்கிறதா உங்க பிள்ளைகள் எப்படித்தான் மாறும்? அந்த பிள்ளைகள் மாறும். ஏய் என்ன எப்ப பார்த்தா செல்ல பார்த்துக்கிருக்க? நீ மட்டும் பார்க்குற கேட்பால? நீ மட்டும் பார்க்குற கேட்பானா இல்லையா? எதை பார்க்குறியா? எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு அவிச்சையா, பொரிச்சையா, உப்பு போட்டையா, உப்பு போடலையா, இதை மனுஷன் திம்பானா, அப்படியா இப்படியா, இதை தான் பிள்ளைய பார்க்க முடியாது. இதுதான் போல என்னது வாழ்க்கை. ஒரு பாசு சொன்னாரு, நான் காலையில் எந்திரிச்சவனே எங்கள் பாட்டி முக்காடை போட்டு 5 மணிக்கு ஜெபம் பண்ணுவாங்க, 6 மணி வரையும். நான் ஜெபிக்கிற ஒரு பாட்டியை பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுவோம், ஜெபிக்கிற ஒரு அம்மாவை பார்த்தேன். தீமத்திட்ட கேளுங்களேன், தீமத்தி இந்த விசுவாசம் எப்படிப்பா உனக்குலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவான். ஜெபிக்கிற ஒரு பாட்டியை பார்த்தேன் லோவிசால. எங்கள் பாட்டி அழுது ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபிக்கிற எங்கள் அம்மாவை பார்த்தேன். அதனால தான் நானும் அந்த விசுவாசம் யாருக்குள்ளே வந்துச்சு? எனக்குள்ளே வந்துச்சு. பார்த்தீங்களா எப்படிப்பட்ட வசனம் பார்த்தீங்களா? ஏன்னா இந்த வசனத்தை படிக்கும்போது நீங்களாம் சாதாரண படிப்பீங்க, நான் அப்படி படிக்க மாட்டேன். ஒரு மனுஷனை உருவாக்குறதுக்கு இந்த தாயும் இந்த பாட்டியும் எடுத்துக்கிட்ட முயற்சியை பார்த்தீங்களா? உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் பிள்ளைக்கு சொல்லி 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 சொல்லி, டே சேராதரா, அவங்க கூட சேராத, இது கர்த்தருக்கு பிடிக்காது, அவங்க கூட சேர்ந்து அங்கே போயிடாத, இங்கே போயிடாத, விற்கிறவங்க அங்கிட்டு போயிடாத, இங்கிட்டு போயிடாத, பரியாசக்கார இடத்துல உட்காந்துடாத, பாவியில் இடத்துல நின்றாத, அதை செய்ய. இதை இந்த பாட்டி அந்த பையனை வளர்த்ததுனால பவுல் கண்டு அந்த பையனை பார்த்து பயப்படுறான். எப்பா உனக்குள்ள விசுவாசம் நிலைச்சிருக்கிற என்னது? நிலைத்திருக்கிற விசுவாசம். துன்பம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும் அந்த விசுவாசத்தை உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? நிலைச்சிருப்பாங்க. அதான் விசுவாசம். ஏங்க சூறாவளி புயல் வந்த எல்லா மரமும் சாஞ்சிடும், ஒரே ஒரு மரம் சாயாது. என்ன மரம்? ஆலமரம். சமீபத்தில் போன வருஷம் நடந்தப்போ ஆலமரம் மட்டும் விழுவே இல்லையா? வெளிநாட்டிலேருந்து எத்தனையோ மரம் வச்சாங்க, விழுந்துருச்சான். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஆலமரம் மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. துன்பம் வந்து துயரம் வந்தாலும் நிற்கணும் ஆலமரம் மாதிரி. உங்கள் விசுவாசம் இப்படி நிற்கிறதா, நிலைத்திருக்கிற விசுவாசம். மணி 9:20 ஆக போது, கண்ணை மூடுவோம். நிறையா இருக்குது. இந்த பின்னணியத்தை பற்றிலாம் நம்ம பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டான் பாருங்கள். அவனுக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சுங்க. நீங்கள் சாதாரணமாக பைபிளில் படிக்கிறீங்க, சரித்திரத்தில் பார்க்கும்போது அம்மா யூதர், அப்பா கிரேக்கர். அம்மா வழியில் போனால் மணி அடிக்கணும், அப்பா வழியில் போனால் என்ன பண்ணணும்? மணி அடிக்கணும். அம்மா வழியில் போனால் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். தீமத்திக்கு எல்லாமே பிரச்சனை, மொழி பிரச்சனை, இன பிரச்சனை. இப்போ இவனை எதுலங்க சேர்க்கறது? யூதனை சேர்ப்போம்னா கிரேக்கரில் சேர்ப்பாங்களா? இருக்குல்ல, நிறைய பிரச்சனை இருக்குல்ல. இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்தவன் தீமத்தி. ஆனால் இந்த தீமத்திக்கு நீங்கள் இன்னொரு பகுதியில் படித்து பாருங்களேன். பவுல் சொல்றாரு, உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனத்தினாலே திராட்சரசம் குடின்றாரு. அவனுக்கு தொடர்ந்து அந்த பலவீனம் முற்றிலும் நீங்கலை. நல்ல சுகமானாலும் அப்பப்போ அந்த வயிறு பிரச்சனை அவனுக்கு இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் பவுல் சொல்றாரு, இப்போ அவனுக்கு அடிக்கடி இந்த திராட்சரசம் குடின்னுவார். எல்லாம் கண்களை மூடுவோம். மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம். அழகா அதை கொடுங்க. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம். நாங்கள் பூபதி. மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேலைக்காக செபிக்கிறோம் ராஜா. மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அந்த விசுவாசம் உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய அணிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எங்கள் பிள்ளைக்கும் கடந்து போகணும் ராஜா. நாங்கள் உண்மை ஆராதித்த அந்த வைராக்கியங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. உங்களோட போயிடக்கூடாதுங்க. இந்த கிறிஸ்தவம், இந்த இயேசு கிறிஸ்தவம் உங்கள் பிள்ளைக்கும் கடத்தி விடுத்தா நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகணும். உங்கள் பிள்ளை, நீங்கள் எப்படி வைராக்கியமாக இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள் அந்த வைராக்கியத்தில் வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அம்மை துதிக்கிறோம். எப்படி பாருங்க, இன்னைக்கு அணிக்கையால் ஒரு கிரேக்கனை கல்யாணம் முடிச்சுட்டு போனாலும் பாருங்க, லோவிசால் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, அணிக்கையால் ரட்சியும், அந்த பையனை ரட்சின்னு சொல்லி கண்ணீர் ஜெபந்தாங்க. பாருங்க, ஒரு பிள்ளை பிறந்தவனே அவன் மாற்றப்பட்டவள். அவங்க ஜெபம் ஒரு நாள் வீணாகாது. உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் சொன்னார், சிலுவையை தூக்கிட்டு போகும்போது எருசலேம் குமார்த்திகள் அழுத போது சொன்னாங்க, எனக்காக அழாதீங்க, உங்கள் பிள்ளைக்காக அழுங்க, உங்கள் பிள்ளைக்காக அழுங்க. உலகம் மோசமான ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பாவம் கரை புரண்டு ஓடுகிற ஒரு உலகத்தில் நம்ம இருக்கிறோங்க. நம்ம பிள்ளைகளை சிக்கக்கூடாதுங்க. நம்ம பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே போல் நம்ம பிள்ளைகளை வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, எங்க பிள்ளைகளை ஒரு தீமைத்தியவாக பயன்படுத்துங்க. எங்களை ஒரு அணிக்கையாளாக மாற்றுங்க, லோவிசாலாக மாற்றுங்க. எங்களுக்குள்ள நிலைத்திருக்கிற விசுவாசம் எங்க பிள்ளைக்குள்ள நிலைக்கணும் ராஜா. ஓமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே பூபதி ஜெபம் பண்ணுங்க. மை ஸ்தோத்திரம். அன்று பார்த்தாலும் வந்திருக்க ராஜா. அவையானவரே ஸ்தோத்திரிக்க ராஜா. இவ்வளோ நேரமாக தேவனாய் கர்த்தாவே நீர் எங்களுக்கு போதித்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை நீ எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிற ராஜா. உமது அடியனை மறைத்து தேவனாய் கர்த்தாவே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிற ராஜா. இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு எங்களுடைய லைஃப்பில் நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க ராஜா, அதை எக்ஸிக்யூட் பண்ண தேவனாய் கர்த்தாவே நீ உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தீமோத்தேயு போல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க ராஜா, நாங்கள் விசுவாசத்திலும் ஞானத்திலும் தேவனாய் கர்த்தாவே வளர தேவனாய் கர்த்தாவே நீ உதவி செய்யுங்க ராஜா. நாங்கள் இதை கேட்டு இதன்படி நடக்க தேவனாய் கர்த்தாவே நீ உதவி செய்யுங்க. உம்முடைய கிரியைகள், உம்முடைய வார்த்தை எங்களுடைய லைஃப்பில் ஒர்க் பண்ண முடியாது சுபிக்க ராஜா. அதை கிரியை செய்யட்டும். நாங்கள் எப்படி நடக்கணும், எங்களுடைய விசுவாசம் தீமோத்தேயு போல எப்படி இருக்கணும்ட்டு நீங்கள் வர்த்திக்க பண்ணுங்க. நாங்கள் எங்கள் ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, எங்களுடைய வர ஜென்ரேஷனுக்கும் நாங்கள் மட்டும் அல்ல, எங்கள் வர ஜென்ரேஷனிலும் அந்த விசுவாசத்தில் நாங்கள் அதை கற்றுக் கொடுக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. உங்களுடைய வார்த்தையின்படி எங்களுக்கு நடக்க உதவி செய்யுங்க. நாங்கள் அதை கேட்டுட்டு அந்தபடி அப்படி விட்டு போகாதபடிக்கு நாங்கள் அதை எங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி நாங்கள் அதைபடி ஃபாலோ பண்ண தேவனாய் கர்த்தாவை நீ உதவி செய்ய முடியாது சுபிக்க ராஜா. இவ்வளோ நேரமாக நீங்கள் கூட உங்களுடைய வார்த்தையை நீங்கள் தந்த தயவுக்காக நன்றி ராஜா. உமது அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நாங்கள் இதை மேன்மேலும் எங்களுடைய லைஃப்பில் எக்ஸிக்யூட் பண்ணி அப்ளை பண்ணி நாங்கள் அதை ஃபாலோ பண்ண தேவனாய் கர்த்தாவை நீ உதவி செய்யுங்க. நீ இந்த வார்த்தையின் மூலம் எங்களோட லைஃப்பில் நீ கிரியை செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. எல்லா பேரும் அப்படியே ஒரு நிமிஷம் சேவிப்போம். நம்ம வீட்டுகளில் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்காக ஒரு நிமிஷம் யோசுவா 24:15 சொல்லுது, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே, நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ, உமக்காக வாழுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்கு மறவாதை. கர்த்தராகிய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியமாக சதா காலங்கள் இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா. மீதத்தை நம்ம அடுத்த பார்ப்போம். தீமோத்தேயு குறித்து நான் நிறையா பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டான், எப்படியெல்லாம் வளர்ந்தான், அந்த 2 நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கணவன் இல்லாத அந்த பெண்கள் எப்படி அந்த சூழ்நிலையில் வளர்த்தாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.